ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டேஸ்வரி கார்த்தியை வீட்டை விட்டு அனுப்புனது சந்திராக்கா அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தாங்க முடியாம சந்திரா கார்த்தியை பார்த்து ஏதாவது பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சந்திரா கார்த்தியை மீட் பண்ணி, என்னப்பா கார்த்தி, எங்க அக்காவே உன்னை வெளியே அனுப்பிட்டா போல, சூப்பர், நான் நினைச்சதை விட சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து என் தாலியை இறக்க வச்சிருப்பீங்க. அதுக்கு தண்டனை தாண்டா இது. எப்படியோ ரேவதிக்கு உன்னோட ஞாபகம் வர போறது இல்ல. வீணா இங்க இருந்து எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உன்னை நேர்ல ரேவதி பார்த்தா நீ யாருன்னே கேட்டு உன்னை கஷ்டப்படுத்துவாளே தவிர ஒரு ஞாபகமும் வரப்போறது கிடையாது. தேவையில்லாம இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு பொட்டி படிக்க தூக்கிட்டு சென்னைக்கு கிளம்புறதா நல்லதுன்னு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி அமைதியா இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மா இருக்கிற ஆசிரமத்துக்கு கிளம்பி போறாரு. கார்த்தி அவங்க அம்மா முன்னாடி போய் நின்று ஒரே குழப்பத்துல ரேவதி கூட ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு நினைக்கும் போது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்படி ஆயிடுச்சுமா, இப்ப நான் என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு. அப்போதான் அபிராமி வந்து கார்த்தி கிட்ட பேசுறாங்க. அபிராமி சொல்றாங்க, கார்த்தி நீ கவலைப்படாதப்பா, ரேவதியை ஒண்ணு முழுசா மறக்கல. அவளுக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல அவளுக்கு ஒரு மறதின்ற நோய் வந்து ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதானே தவிர அவன் வாழ்க்கையை விட்டு உன்னை விட்டு என்னைக்குமே போக மாட்டாப்பா, கவலைப்படாத. கண்டிப்பா உன்னோட ஞாபகம் வரும். நீ மனம் மட்டும் தளராத, அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ரேவதி கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக நிறைய சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீ என்ன பண்ணுமோ அதை பண்ணுப்பா. எப்படியாவது நீ ரேவதி கூட சேர்ந்து நல்லா சந்தோஷமா வாழணும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போதான் கார்த்திக்கு தெரியுது நம்மள சுத்தி ஏதோ சூழ்ச்சி நடக்குது. கண்டிப்பா இதுக்கு காரணம் யாரா இருப்பாங்க? கண்டிப்பா இதுக்கு காரணம் சந்திரகலாவா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்பதான் மயில் வாகனத்துக்கு போன் பண்றாங்க. ரேவதி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, மயில் வாகனம் ரேவதி நல்லாதான்ப்பா இருக்கா, சும்மா உட்கார்ந்து இருக்கா, ஆனா யார்கிட்டயுமே முன்ன மாதிரி துருன்னு பேசுறது இல்ல. அதுக்கு கார்த்தி, சரிப்பா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, நம்ம அவளுக்கு எதுவும் சொல்லி ஞாபகப்படுத்த வேணாம், ஆனா அவ கண்ணில் படுற மாதிரி ஏதாவது பழைய விஷயத்த காட்டிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் ஆள் மனசுல இருந்து எல்லா நினைவுகளும் திரும்ப வரும் அப்படின்னு கார்த்தி சொல்ல, நீ கவலைப்படாத கார்த்தி, என் வாழ்க்கையை தூக்கி விட்டவன் நீ, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? கண்டிப்பா நான் செய்யறேன், இப்ப நீ எங்கப்பா இருக்க அப்படின்னு மயில் வாகனம் கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, நான் அம்மாவோட ஆசிரமத்துல தான் இருக்கேன்னு சொல்றாரு. மயில் வாகனம் ரோகிணி கிட்ட சொல்றாங்க, நீ பேசாம நம்ம ரேவதி கிட்ட போயிட்டு கார்த்தி பத்தி பேசாம கார்த்தியோட ஞாபகங்கள் வர மாதிரி அவளுக்கு ஏதாவது விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கேட்டுட்டு ரோகிணி கேக்குறா, நான் போய் பேசினா அவளுக்கு எதுவும் ஆயிடாதுல? அதுக்கு மயில் வாகனம் சொல்றாங்க, பேசுற விதத்துல பேசு ரோகிணி அப்படின்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாங்க. அங்க போயிட்டு ரேவதி கிட்ட ரோகிணி பேசிட்டு இருக்காங்க. ரேவதி, உனக்கு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் ஞாபகம் இருக்குல்ல, அதை தவிர்த்து வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதி கொஞ்சம் யோசிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல சந்திரா உள்ள வந்துடுறாங்க. சந்திரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரோகிணி அப்படியே பேச்ச மாத்திடுறாங்க. எனக்கா ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறீங்க? கடந்த 2 வருஷத்துல ஏதாவது நடந்திருக்கா, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரேவதி கேக்குறா. அதுக்கு சந்திரா கேக்குறாங்க, என்ன ரோகிணி ரேவதிக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கியான்னு அப்படின்னு கேட்க, அதுக்கு ரோகிணி, சித்தி உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரு ரோகிணி, அவகிட்ட நீ ஏதாவது போய் சொல்ல, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கணக்கா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அக்கா நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சந்திரா சொல்ல, இங்க பாருங்க, நாங்க உங்களை மாதிரிலாம் யோசிக்கிறேன், என் தங்கச்சி சீக்கிரமா குணமாகணும்னு தான் நான் யோசிக்கிறேன், அதுக்கு என்ன முயற்சி பண்ணுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க என்ன வேணாலும் எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, ஏற்கனவே உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறவங்க ரொம்பவும் வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி ஆக்கிறாதீங்கன்னு ரோகிணி சந்திராவை பத்தி சொல்லிட்டாங்க. சந்திரா ரேவதி கிட்ட, இங்க பாருமா, நீ இந்த சூழ்நிலையில எதையும் மனசு போட்டு குழப்பிக்காத, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்காத, நீ எதை பத்தியும் யோசிக்காத ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா போயிட்டாங்க. இந்த சைடு நம்ம மயில் வாகனம் வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, என்ன சின்னத்த உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு மயில் வாகனம் கேக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, நான் என்னடா என் வேலையை ஆரம்பிச்சேன், டாக்டர் சொன்னதுதான்ட்டு நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி நீங்க அவள்கிட்ட சும்மா தொலைன்னு பேசிட்டு இருந்தா கார்த்திகையோட ஞாபகம் அவளுக்கு மறுபடியும் வந்துச்சுன்னா அவ உயிருக்கே ஆபத்து, அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சந்திர மயில் வாகனத்துக்கிட்ட சொல்ல, பாருடா ரேவதி மேல எப்பத்துல இருந்து இந்த அக்கறை, நீங்க தான் ரேவதி எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப ரேவதி இந்த நிலைமையில பார்க்கும்போது உங்களுக்கு குழுகுலும் தானே இருக்கும் அப்படின்னு மயில் வாகனம் சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரப்போறது கிடையாது, நீ வேணா கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இரு, கண்டிப்பா இந்த கார்த்தி இந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது அப்படின்னு சந்திரா மயில் வாகனத்துக்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாங்க, இங்க பாருங்க சின்னத்தை, சகலிக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எப்பவுமே நல்லதான் நடக்கும், சோதனை வந்திருக்கு, கண்டிப்பா கடவுள் அவங்கள கைவிட மாட்டாங்க, என்ன அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு, எப்பவுமே ஞாபகம் வராதுன்னு டாக்டர் சொல்லலையே, இன்னைக்கு ஞாபகம் வரும்போது கார்த்தி ரேவதி 2 பேருமே சந்தோஷமா சேர்ந்து வாழதான் போறாங்க, அதை பார்த்து நீங்க எப்படிதான் இருக்க போறீங்களோ சின்னத்தை அப்படின்னு மயில் வாகனம் கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, எனக்கே சவால் விடுறியாடா, அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் என் முன்னாடி நின்று பேசவே தகுதி இல்ல, ஆனா இவ்வளவு தைரியமே என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கியா, பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா போயிடுறாங்க. இந்த சைடு மயில் வாகனம் ரோகிணி கிட்ட சொல்றாங்க, ரோகிணி நம்ம எப்படியாவது கார்த்திகோட ஞாபகத்தை ரேவதி கிட்ட சொல்லாம கார்த்தியோட ஞாபகத்தை வர வச்சிடணும், ரேவதியோட கண் முன்னாடி கார்த்தியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒண்ணு வைக்கணும், அப்பதான் அந்த பொருள் எல்லாம் பார்த்து இந்த பொருளோட நம்மளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அவளுக்கு ஞாபகம் வரும். அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இந்த ஐடியா கூட சூப்பரா தான் இருக்கு, கார்த்தி பேரை சொல்லாமலேயே ஒரு திங்ஸையும் பார்க்கும்போது பழைய ஞாபகம் எல்லாம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரோகிணியை கூப்பிட்டு ரேவதி சொல்றாங்க, அக்கா இந்த 2 வருஷத்துல என் கூட யாரோ இருந்திருக்காங்க, ஆனா யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல, கேட்டு ரோகிணிக்கு சந்தோஷம் தாங்கல. ஆனா ரேவதி, உனக்கு ஏதோ ஃபீலிங் இருக்குல்ல, யாரோ நம்ம கூட சேர்ந்து இருந்திருக்காங்கன்ட்டு, ஆனா இப்ப நான் அவங்க பேரு சொல்ல முடியாதுமா, அவங்க பேரு சொன்னா நீ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன், உனக்கு மறுபடியும்
ஏதாவது ஆயிடும், அதனால நான் உனக்கு எதுவுமே ஞாபகப்படுத்தல. நீ கவலைப்படாத ரோகிணி, இந்த நோயில இருந்து நீ மீண்டும் மறுபடியும் வந்துருவ, இதை பத்தி யோசிக்காத அப்படின்னு ரோகிணி ரேவதியை பார்த்து சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நான் யாரையும் ரொம்ப நேசிச்சிருக்கேன் அப்படின்னு ரேவதி ரோகிணி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரகலா சும்மா இருப்பாங்களா? என்ன ரோகிணி எதை சொல்லி அவன் மனசை குழப்ப பாக்குற? அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, என் தங்கச்சி மேல எனக்கு ரொம்பவே அக்கறை இருக்கு, எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா யோசிக்கிறாங்க, இப்படியே விட்ட ரேவதிக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், எல்லா ஞாபகமும் சீக்கிரமாவே திரும்பி வந்துடும், அதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்திரா யோசிக்கிறாங்க. அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கையை நம்ம மாத்திர வேண்டியதா அப்படின்னு சந்திரகலா நினைக்கிறாங்க. கார்த்தி வீட்டை விட்டு போனதாவே இருக்கட்டும், மறுபடியும் வீட்டுக்குள்ள வரதாவே இருக்க கூடாது. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அதை எப்படியாவது அக்கா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்ல போறாங்க. இந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவ்வளவுதான், கார்த்தி ரேவதி நிரந்தரமா பிரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரியை நல்லா பழி வாங்கலாம் இந்த வீட்டுல. அதுக்கப்புறம் என்னோட ராஜ்யம் தான் இந்த வீட்டுல நினைச்சிருக்கோம்னு சந்திரகலா நினைக்க, சந்திரகலா ஒரு கணக்கு போட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட போறாங்க. அக்கா இது இப்படியே விட்டனா ரேவதியோட உயிருக்கு கண்டிப்பா ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு சந்திரா கிட்ட சொல்ல, சந்திரா நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, இங்க பாருக்கா, கடவுள் கொடுத்த நம்மளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். கார்த்தி பையனை நம்ம நினைச்ச மாதிரி வீட்டை விட்டு துரத்தியாச்சு, அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இதுக்கப்புறம் என்ன, ரேவதிக்கு அவளுக்கு கல்யாணம் ஆன விஷயமே ஞாபகம் இல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரேவதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சந்திரா சாமுண்டரி கிட்ட சொல்ல, சாமுண்டேஸ்வரி இதை கேட்டு ரொம்ப பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன சந்திரா சொல்லிட்டு இருக்க, இப்பதான் அவ ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கா, இந்த நேரம் பார்த்தா அவ கிட்ட கல்யாணம்னு பேசும்போது அவ ஒத்துப்பாளா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது சந்திரா சொல்றாங்க, கண்டிப்பா ஒத்துப்பா. ஆரம்பத்துல ரேவதி உன் பேச்சு தானே கேட்டுட்டு இருந்தா, கார்த்தி என்னைக்கு வந்தானோ அப்பத்துல இருந்து அவன் பேச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டா. இப்ப கார்த்தினா யாருன்னே தெரியாத நிலைமை வந்துருச்சு. சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி ரேவதிக்கு எப்படியாவது மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நீ வேணா புரோக்கர் கிட்ட சொல்லி மாப்பிள்ளை பார்க்க சொல்ல, கண்டிப்பா ரேவதி நீ சொல்றதை கேட்டு அவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பா. இதை பண்ணாம நம்ம அப்படியே விட்டோம்னா கொஞ்ச நாள்ல ரேவதிக்கு கார்த்தியோட ஞாபகம் கண்டிப்பா வந்துரும். அப்புறம் கார்த்தி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துருவான். இதை கேட்டு சாமுந்திரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி சந்திரா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம ரேவதிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. சாமுந்திரி ரேவதி கலந்து பேசி இந்த முடிவை எடுக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிய வருது. மயில் வாகனத்துக்கிட்ட போய் இதை பத்தி சொல்றாங்க. பாருங்க சித்தி பண்ற வேலையால ரேவதிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்க போறாங்களா அம்மா அப்படின்னு மயில் வாகனத்துக்கிட்ட ரோகிணி சொல்ல, சின்னத்திக்கு வேற வேலையே இல்ல, இப்ப பாரு கார்த்தியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க. கார்த்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது பத்தாதுன்னு ரேவதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்களா, அதை நம்ம விட்டுருவோமா, நீ கவலைப்படாத ரோகிணி, ரேவதியை பொண்ணு கேட்டு எவன் இந்த வீட்டுக்குள்ள வரான்னு பாக்கலாம் அப்படின்னு மயில் வாகனம் சூப்பரா பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் கதையை எப்படி கொண்டு போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.